அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் சொல்ல போகிற பதிவு என்னங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள நம்ம தான் நம்பணும். நம்பிக்கை இல்லாமல் எப்படி இருக்கிறது? ஆனால் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டில் இன்றைக்கி நடந்த உண்மை சம்பவத்தை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை வர்றது சகஜம். ஆனால் வயசானவங்க பேரன் பேத்தியெல்லாம் எடுத்தாச்சு. ஆனால் இப்போது சண்டை வந்ததுன்னா கஷ்டம். ஆனால் அவங்க வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. அவங்க ஒரு காய்கறி கடை வச்சுருக்காங்க. அந்த காய்கறி கடையில் வர்ற வருமானத்தை எடுத்து அந்த அம்மா சீட்டு போட்டுட்ருக்குறாங்க. சீட்டு போட்டு சேர்த்தி ஒரு 1,50,000 லட்சம் வந்திருக்குதுன்னு வைங்க. அந்த 1,50,000 லட்சத்தை பணத்தை எடுத்து ஹஸ்பண்டுக்கிட்ட கொடுத்து போன வாரத்தில் பேங்க்கில் போட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பணத்தை கொண்டு போய் 1,50,000 லட்சத்தை பேங்க்கில் போட்டு வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் போட்டு வச்சுட்டு வந்துட்டாங்க. போட்டு வச்சாச்சு. அக்கௌண்ட்டில் பணம் வந்தாச்சு. அதையும் அவங்க பார்த்துட்டாங்க. அக்கௌண்ட்டில் பணம் வந்தாச்சு. சரி, அது போயாச்சு போன வாரத்தில். ஆனால் இப்போது இந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, அப்பப்போ நீங்கள் காய்கறி அதை வாங்கிட்டு வாங்க இதை வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்புகிறாங்க. அப்போ என்ன பண்ணியிருக்கிறாரு இந்த ஐயா, என்ன பண்ணியிருக்காரு, அப்பப்போ ஏதோ இவர் ஏதோ ஷார்ட்டேஜ் பண்ணி ஏதோ பண்ணியிருக்காரு. பணம் அந்த அம்மா கொடுக்குறதுல ஷார்ட்டேஜ் பண்ணி என்னமோ பண்ணியிருக்காரு. இவர் செலவு பண்ணியிருக்காரு. செலவு பண்ணாலும் தொலைது கம்முன்னு அவர் எப்போ செய்கிற வேலையை செய்யாமல் கம்முன்னு இருந்திருக்காரு. அப்போ அந்த சமயத்தில் ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு அந்த அம்மா கேட்கும். ஏன் ஒருமே பேசாமல் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காப்புல. வேறு எதுவும் கேட்கல. எப்போ இருக்கிற மாதிரி நீங்கள் இல்லைங்க, ஒரு வித்தியாசமாக தெரியுறீங்களே, ஏன்னா இப்படி இருக்கிறீங்க, சோகமாக இருக்கிறீங்களா, டல்லாக இருக்கிறீங்களா, கோபமாக இருக்கிறீங்களா, எதுவுமே புரிய மாட்டேங்குது, உங்களை பார்த்தா ஒரு மாதிரி இருக்கீங்களே அப்படின்னு கேட்டேன். ஆனால் அன்றைக்கி 1,50,000 லட்சத்தை கொண்டு போயிருந்தா நீங்கள் என்ன செஞ்சுருப்ப அப்படின்னு கேட்டிருக்காரு. வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்க தான் நம்புவாங்க வீட்டில். ஆனால் கொடுமையிலையும் கொடுமை, இப்போ வரதட்சணை கொடுமை எங்கே பார்த்தாலும் நடக்குது. நியூஸில் அதுதான் வந்துட்டுருக்குது. ஆனால் இப்போது இந்த வயசான பிறகு அந்த அம்மா காலையிலேருந்து நல்ல கடையில் காய்கறி கடையில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அப்பாடான்னு போய் வீட்டில் வேலை செஞ்சுட்டு சாப்பிட்டு தூங்கலான்னு போனால் இந்த மனுஷங்கிட்ட சண்டையே சண்டை. கஷ்டமாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த 1,50,000 லட்சத்தை கொண்டு ஓடி போயிருந்தா நீ என்ன செய்வேன்னு கேட்டால் என்ன பண்ணுவான் அந்த பொம்பளை? கஷ்டமாக தான் இருக்குது. வேலையை செஞ்சு போட்டு நிம்மதியாக ஏதோ 2 பேசிட்டு சாப்பிட்டு தூங்கலான்னு அதுக்கு மனுஷன் இடம் தராமல் அந்த அம்மாவை கொடுமைப்படுத்திக்கிட்டே இருக்காரு. இது கொடுமை தானுங்க. வாழ்நாள் முழுவது நான் உன்னை விட்டுட்டு ஓடிடுவேன், நான் இருக்க மாட்டேன், இப்படியே சொல்லி சொல்லி காலை தோட்டியிருக்கிறாரு இந்த மனுஷன். நினச்சி பாருங்கள். இந்த மாதிரியெல்லாம் ஆம்பளை பண்ணுறது கஷ்டம்தான். இப்போ கொடுமைகள்லாம் இந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது. இந்த 1,50,000 லட்சத்துக்கு கொண்டு ஓடிடுவேன்னு இப்போ எதுக்கு இப்படி சொல்கிறாரு? அதுதான் இப்போ புரியாமல் அந்த அம்மாவும் பார்த்தா பாவமாக இருக்குது. பார்த்துட்டு வந்தது 1,50,000 லட்சத்தை கொண்டு ஓடிடுவேன், என்ன செய்வேன் அப்படின்னு கேட்குறாரு. எங்கள் வீட்டில் நான் என்ன செய்வேன், எங்கே போய் சொல்கிறது அப்படின்னு என்கிட்ட சொன்னது தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேங்க. நியாயமாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.